உடையார் 3ஆம் பாகம் 121வது அத்தியாயம். கொடி ஆழமாய் நடப்பட்டது. காற்றில் படபடத்து அசைந்தது. மாவிலைகள் கட்டிய கொடி கம்பத்தில் கொடி பறப்பதை பார்த்து சில முரசுகள் அதிர்ந்தன. எக்காலம் முழங்கியது. சோழம் 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 என்ற சிற்பிகளும் மறவர்களும் உரத்து கத்தினார்கள். திருமகள் போல பெருநில செல்வியும் தமக்கே உரிமை பூண்டமை மணக்கவுள காந்தலூர் சாலை களமறித்தருளி என்று சக்கரவர்த்தியின் கட்டியத்தை ஒருவன் உரக்க கூற, உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வாழ்க வாழ்க என்று கூட்டம் ஒரு சேர வேகமாய் முழங்கிற்று. நார்த்தாமலை உச்சியில் நடப்பட்ட அந்த கொடியை சதாசிவாச்சாரி கண்குளிர பார்த்தார். வாழ்க்கை வளத்தை பற்றி எந்த கவலையும் இல்லை என்று அவருக்கு தோன்றியது. அவருடைய வாழ்க்கை மட்டுமல்ல, அவருடைய மகன்கள் வாழ்க்கை, அவருடைய பேரப்பிள்ளைகள் வாழ்க்கை எதுவுமே இனி கவலைப்படத்தக்க விஷயம் இல்லை. சிற்பிகள் வாழ்க்கை மட்டுமல்லாது மறவர்கள் வாழ்க்கையும், வணிகர்கள் வாழ்க்கையும், அந்தணர்கள் வாழ்க்கையும், ஆடல் பாடல் செய்கின்ற தேவரடியார்கள் வாழ்க்கையும், மற்ற தொழிலாளர்கள் வாழ்க்கையும், ஏன் இந்த அடிமை வீரர்கள் வாழ்க்கையும் கூட இனி சிறப்பாகத்தான் மாறும். கரும் பச்சையாய் அடர்த்தியாய் வளரும் நார்த்தை செடிகள் நிறைந்த இந்த நார்த்தாமலை பகுதி பாறைகள் பிளக்கப்பட்டு தூண் தூணாக தஞ்சையை நோக்கி பயணப்படும். இன்று மங்களமான நாள். வளர்பிறை திருதியை மிக உன்னதமான நாள். இன்று எந்த வேலை ஆரம்பித்தாலும் மிக அற்புதமாக வளரும், நல்ல பலன் தரும், பேரும் புகழும் நிலைத்து நிற்கும். இன்றைக்கு சுக்கிர ஹோரையில் முதல் நீண்ட ஆணியை பாறைக்குள் அடிக்க சொல்லியிருக்கிறார்கள். சுக்கிரஹோரைக்கு இன்னும் 2 நாழிகை இருக்கிறது. வேலை துவங்கும் முன் இது எங்களுடைய பூமி என்று சொல்லும் வண்ணம் புலிக்கொடியை ஏற்றிவிட்டாகிவிட்டது. சோழ தேசத்தின் கொடி பட்டொளி வீசி பறக்கிறது. இனி பூமி பூஜை. பூமாதேவி, உன்னுடைய சொத்தில் மிக சிறிய ஒரு பகுதியை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம், பொறுத்து கொள்ளம்மா என்று வேண்டுகிற பூஜை. பிறகு மலை பூஜை. மலையில் உள்ள தேவகணங்களும் பூதகணங்களும் பைசாசங்களும் வேறு நல்ல விஷயங்களும் மலைக்குள் குடியிருக்கின்ற வௌவாலும் ஆந்தையும் பாம்பும் சிறு பிராணிகளும் இந்த இடத்தை விட்டு அகன்று எங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாதவாறு நகர்ந்து வேறு இடத்திற்கு குடிப்போய் தாங்களும் ஆழ்ந்து எங்களையும் வாழ்விக்க வேண்டும் என்கின்ற மலை பூஜை. பிறகு 4 திக்கிலும் 4 ஆட்டுக்கடாக்களை நிற்க வைத்து வெட்டுதல், திசைகளை கும்பிடுதல், எந்த திசையிலிருந்தும் எந்த தீங்கும் நேராவண்ணம் காக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டுதல். பிறகு உளியும் சுத்தியும் அரணிக்கட்டைகளும் வைத்து ஆயுத பூஜை. பிறகு சிற்பிகளுக்கு சன்மானம். பிறகு பாரவண்டிக்காரர்களுக்கு சன்மானம். பிறகு கல் தூக்குகின்ற அடிமை வீரர்களுக்கு சன்மானம். அதற்கு பிறகு நீண்ட இரும்பு ஆணியை 3 பேர் பிடித்து கொள்ள பாறை பிளப்பில் ஆணியை அடித்து உள்ளே இறக்கி பாறை விரிசலை பெரிதுபடுத்தி அந்த பாறையில் ஆணி கொக்கி மாட்டி யானையை விட்டு இழுத்து புரட்டி போட வேண்டும். புரட்டி போட்ட பாறை பாலங்கள் 16 சக்கரங்கள் பொருந்திய பாறை வண்டிகளில் ஏற்றப்பட்டு தஞ்சை நோக்கி பயணமாகும்.
அப்படி பாரவண்டியில் ஏற்றுவதற்கு முன்னே இளஞ்சிற்பிகள் பாறையை சமன் செய்து விடுவார்கள். கட்டை பலகையாகவோ அடிக்கட்டையாகவோ உத்திரமாகவோ தூணின் ஆரம்ப நிலையாகவோ செதுக்கி தேவையற்ற பாறைகளை விலக்கி வண்டியில் ஏற்றிவிடுவார்கள். தஞ்சைக்கு போன பிறகு அது மேலும் சமன் செய்யப்படும். தூணாக இருந்தால் சிற்ப வேலைகள் நடக்கும். உத்திரக்கட்டாக இருந்தால் அளவு பார்த்து கட்டைகள் பிளந்து சரியானபடி மாட்டுவார்கள். வெறும் அடிக்கல் அல்லது படிக்கல்லாக இருந்தால் அளவு பார்த்து இரண்டு புறமும் நறுக்குவார்கள். முனைகள் கூறில்லாதபடி மழுங்க வைப்பார்கள். அஸ்திவாரக்கல்லாக இருந்தால் அதிகம் சமன் செய்யாது அதற்காக குறியை எழுதி அனுப்பிவிடுவார்கள். கல்லை புரட்டி போடவும் இழுக்கவும் ஏற்றி அனுப்பவும் ஒரு யானை முன்னே இழுக்க இன்னொரு யானை பின்னே தள்ள பாறைகளை சமன் செய்து கொண்டு சக்கரங்களில் கை கொடுத்து தள்ளி கொண்டு போவதற்கு நூற்றுக்கணக்கில் அடிமை வீரர்கள் இருக்கின்றார்கள். கல்லில் ஆணி இறக்க 100 பேரும், அதை தரைக்கு கொண்டு வர 100 பேரும், தரைக்கு கொண்டு வந்ததை வண்டியில் ஏற்ற 100 பேருமாக அடிமை வீரர்கள் இருக்கின்றார்கள். இதை தவிர 450 இளஞ்சிற்பிகள் சமன் செய்யும் வேலைக்கு தயாராக இருக்கின்றார்கள். அத்தனை பேருக்கும் பெரிய அளவில் கூட்டாஞ்சோறு செய்ய சமையல்காரர்கள் இருக்கின்றார்கள். கூழ் கரைக்கவும், மோர் கரைக்கவும், பருப்பு அரைக்கவும், துவையல் அரைக்கவும், கீரை மசிக்கவும் பல பெண்கள் இருக்கின்றார்கள். நார்த்தாமலையில் மிக அழகான ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கிறது. அங்கு பூஜை செய்ய 2 அந்தணர்கள் இருக்கின்றார்கள். கோவிலை சார்ந்த தேவரடியார்கள் 10 பேர் இருக்கின்றார்கள். வந்தவர்கள் எல்லோரும் தங்குவதற்கு ஓலை குடிசைகள் அழுத்தமாய் போடப்பட்டு விட்டன. ஓலை குடிசைகளின் உள்ளேயும் வெளியேயும் விளக்கேற்ற சிறுவர்கள் இருக்கின்றார்கள். அரசரோ சேனாதிபதிகளோ வந்தால் தங்குவதற்கு மிக உயரமான அளவில் கூரை பந்தலிட்டு அதற்கு மேல் புகை போக வழி ஏற்படுத்தி எப்படி மழை அடித்தாலும் உள்ளுக்குள் ஒரு சொட்டு நீர் வராதவாறு பலத்த மண் சுவர்கள் ஏற்படுத்தி உள்ளுக்குள் கல் நட்டு மரப்பலகைகள் வைத்து நீண்ட ஆசனங்கள் தயார் செய்யப்பட்டு விட்டன. அரசர் வந்தால் அமர்வதற்கு ஒரு தனி மர ஆசனம் செய்யப்பட்டு இருக்கிறது. அதன் மீது அரசர் எழுதி கொடுத்த ஓலை இருக்கிறது. நார்த்தாமலை கிராமத் தலைவர் இந்த ஓலையை வாங்கி கண்ணில் ஒற்றி தனக்கு படிக்க தெரியாது என்று ஒரு புலவரிடம் கொடுக்க அந்த புலவர் உரத்து படித்து சொன்னார். நார்த்தாமலையும் அதை சுற்றியுள்ள கிராமங்களும் இனி சோழ முதன்மை சிற்பி சதாசிவ ஆசாரியின் கட்டுப்பாட்டிற்கு வரும். அங்கு இனிமேல் அவர் வைத்ததுதான் சட்டம். அவர் தீர்ப்பே முடிவானது. மீறுபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று எழுதி முத்திரையிட்டு இவை என் எழுத்து என்று உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கையெழுத்தும் இட்டிருந்தார். புலவர் படித்து முடித்ததும் ஓலையை வாங்கி கண்ணில் ஒற்றி மறுபடியும் குழலில் சொருகி அந்த குழலை ஒரு தாம்பாளத்தில் வைத்துக்கொண்டு அதன் மீது பட்டு துணி போர்த்தி அந்த பட்டு துணி போர்த்திய தாம்பாளத்தை அந்த கிராமத் தலைவர் தலையில் வைத்துக்கொண்டு சிறு முரசும் எக்காலமும் முழங்க நார்த்தாமலை முழுவதும் சுற்றி வந்து நார்த்தாமலை அருகில் இருக்கும் கிராமங்களுக்கும் போய் அரசரால் அனுப்பப்பட்ட ஓலை இது, இதில் இன்னது எழுதியிருக்கிறது என்று ஆங்காங்கே நின்று உரக்க சொல்லி
ஜனங்கள் சரி என்று தலையசைத்தார்கள். அரசருடைய ஓலையை தொட்டு கும்பிட்டார்கள். கிராமத் தலைவரை விழுந்து வணங்கினார்கள். சதாசிவ ஆசாரியாரின் விலகி நின்று கைகூப்பி பார்த்தார்கள். எதுவும் வேண்டுமா என்று கை கட்டி பணிவாக கேட்டார்கள். சதாசிவ ஆசாரிக்கு குளிர்ந்த மோரும் கிச்சிலி ஊறுகாயும் கொடுத்தார்கள். பதிலுக்கு சதாசிவ ஆசாரி கொடுத்த சோழ தேசத்து தங்க நாணயங்களை வாங்கி கண்ணில் ஒற்றி கொண்டார்கள். கிராமத்து சபையில் வரவு என்று கணக்கு வைத்து கொண்டார்கள். ஊருக்கு வந்தவர்கள் அனைவருக்கும் தினமும் சமையலுக்கு இறைச்சியும் மீனும் காய்கறிகளும் அனுப்புவதாய் வாக்களித்தார்கள். ஆனால் நார்த்தாமலை சுற்றியுள்ள கிராமங்கள் அத்தனை வளமையானவை அல்ல. வானம் பார்த்த பூமி. அதே நேரம் ஊரணிகளும் வயல்வெளிகளும் உண்டு. எனினும் 3 போகம் விவசாயம் எல்லாம் இல்லை. ஒரு போகம் என்பதே சில சமயம் போக்கு காட்டி விடுகிறது. அதனால் நார்த்தாமலை சுற்றியுள்ள கிராமங்களில் தங்களுக்காக ஒரு போகம் நெல் விதைத்து கொண்டாலும் வியாபாரத்திற்காக நிறைய காய்கறிகள், பழமரங்கள், பூச்செடிகள் நட்டு அவைகளை வல்லத்துக்கோ தஞ்சைக்கோ அனுப்பி விடுகின்றார்கள். வல்லத்து கோட்டையில் நார்த்தாமலை காய்கறிகள் மிக பிரசித்தம். வல்லத்து கோட்டையை சுற்றியுள்ள போர் வீரர்களின் குடியிருப்புகளில் நார்த்தாமலை ஆட்டிறைச்சியும் மீனும் நன்கு விற்பனையாகும். கோயில் குளங்களை குத்தகைக்கு எடுத்து சுற்றி வலை கட்டி சிறு இறைச்சி துண்டங்களும் எலும்பு மஜ்ஜைகளும் தூவி மீன் வளர்ப்பார்கள். மீன்கள் கொத்து வளர்த்தபோது சிறு வலைகளில் அதை அள்ளி தூக்கி விற்பனைக்கு கொண்டு வந்து விடுவார்கள். குளத்து மீனை நெடுக அரிந்து முள் அகற்றி உள்ளுக்குள் காரக்கலவையும் பருப்பு துவையலும் ஊற்றி புளிசாறு ஊற்றி சட்டியில் குறைவாக எண்ணெயிட்டு மீனை புரட்டி புரட்டி பக்குவமாக்கி சிறு பெண்கள் விற்பனைக்கு கொண்டு வருவார்கள். ஒரு பனை கஞ்சியும் 3 துண்டு மீனும் சாப்பிடுவரை சொக்க வைத்துவிடும். வீரர்கள் வரப்போகின்றார்கள் என்று முன்னமே கிராம மக்களுக்கு தெரிந்துவிட்டதால் பல நிலங்களை கீறி பண்படுத்தி கத்திரி, வெண்டை, அவரை, துவரை என்று தாவரங்கள் வளர்த்து வேலிகள் நட்டு எப்போது எப்போது என்று காத்திருந்தார்கள். ஆள் நடமாட்டமே இல்லாத நார்த்தாமலை கிராம பகுதிகள் இப்பொழுது தினம்தோறும் திருவிழாவாக ஆட்டமும் பாட்டமும் கூச்சலும் குதூகலமுமாய் இருக்கின்றன. முதன்மை சிற்பி சதாசிவாசாரி மற்ற பூஜைகளை நடத்துமாறு தன்னுடைய சிற்பிகளுக்கு சொல்ல அவர்களும் வெவ்வேறு திசையில் நகர்ந்தார்கள். ஆயுத பூஜை செய்ய ஒருவரும், மலைக்கு பூஜை செய்ய ஒருவரும், ஆட்டுக்கடா வெட்ட இருவரும், சன்மானத்திற்காக காசுகளை மேல் துண்டுகளை பிரிப்பதற்காக இன்னொரு சிற்பியும் நகர்ந்தார்கள். சதாசிவாசாரி மலையின் உச்சியிலிருந்து மெல்ல கீழே இறங்கி முகப்பு பந்தல் நோக்கி நடந்தார். சமந்தரைக்கு வந்ததும் அவரை கணக்கர் எதிர்கொண்டார். அவர் தோளில் ஒரு சிறிய மூட்டை இருந்தது. மூட்டையிலிருந்து ஓலை சுவடுகள் துரத்தி கொண்டு இருந்தன. செலவு கணக்கு, அடிமை கணக்கு, கிராம கணக்கு என்று தனித்தனியே ஓலைக்கட்டுகள் வைத்திருப்பார். செலவு கணக்கு எழுதுகின்ற அந்த கணக்கர் தினம்தோறும் சதாசிவாசாரியோடு கால் நாழிகை பேசுவார். அவரும் முகம் மலர கை கூப்பினார். ஐயா, விடியலிலிருந்து இப்போது வரை 250 பொற்கழங்கள் செலவாகி இருக்கின்றன. இன்னும் செலவு அதிகம் இருக்குமென்று நான் எதிர்பார்த்திருந்தாலும் கூடுதலாய்
35 பொற்கழங்கள் கொடுத்திருக்கின்றேன். இன்று கை நீட்டினால் காசு கிடைக்கும் என்று தெரிந்து எல்லா கிராம சபையினரும் வந்திருக்கின்றார்கள். கை நீட்டி காசு பெற்று போயிருக்கின்றார்கள். ஆளுக்கொரு பொற்காசு வீதம் கொடுத்தாலும் அவர்கள் திருப்தி அடையவில்லை. இன்னும் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். அரிசியும் உப்பும் கொண்டு வந்து தர முடியுமா என்று கேட்கிறார்கள். இப்பொழுது வருகின்ற அரிசியிலிருந்து ஒரு பகுதி அவர்களுக்கும் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அரிசி செலவு மட்டுமில்லாமல் தானியமும் அவர்களுக்காக நாம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். தானிய கணக்கும் காசு கணக்கும் என்னிடம் இருக்கின்றன. ஆனால் என்னையே எத்தனை பாரவண்டி கல் போயிருக்கிறது என்று குறிப்பெடுக்க சொல்லியிருக்கிறார்கள். இது முடியாத காரியம். அதற்கென்று தனி கணக்கர் இருப்பது தான் நல்லது. உங்களில் எவரேனும் ஒருவர் இந்த கணக்கு பொறுப்பை வைத்துக்கொள்வது எனக்கு மிக பெரிய நிம்மதியை அளிக்கும். இல்லையெனில் இன்னொரு மூட்டை இந்த கையில் நான் சுமக்க வேண்டி இருக்கும். எவ்வளவுதான் சுமப்பது, நீங்களே சொல்லுங்கள் என்று பரிதாபமாக பேச சதாசிவ ஆசாரி சிரித்தார். உங்களிடம் அந்த கணக்கை நான் நிச்சயம் தரமாட்டேன். என் மனதிற்குள் ஒரு கணக்கு இருக்கும் என்றாலும் இதை மிக சீராக வைத்துக்கொள்ள எங்கள் பக்கத்து இளைஞர்கள் சிலரை பழக்கி இருக்கின்றேன். அதில் 2 பேர் பாரவண்டி கணக்குகளை வைத்து கொள்வார்கள். எத்தனை கற்கள் போயிருக்கின்றன என்று கணக்கு சொல்வார்கள். கல்லில் எண் குறிப்பார்கள். அது மட்டுமல்லாது திருவள்ளம் ஊர் எல்லையில் வந்த கற்களை மறுபடியும் கணக்கெடுத்து தஞ்சைக்கு அனுப்பும் முன் சரிபார்க்க இன்னும் இளைஞர் பட்டாளத்தையும் ஏற்பாடு செய்திருக்கின்றேன். அந்த கூட்டத்தில் 3 பெண்களும் இருக்கின்றார்கள். தஞ்சையில் இதே கணக்கை நேர் செய்து கல் வாங்குவதற்கான ஆட்களும் உண்டு. எனவே கல் கணக்கும் கருவிகள் கணக்கும் இங்குள்ள ஆட்கள் கணக்கும் உங்களுக்கு வேண்டாம். எவ்வளவு தானியம் பொற்கழங்கள் செலவு என்பதை மட்டும் எனக்காக அல்ல, அரசருக்காக எழுதி வைத்து கொள்ளுங்கள். கேட்கிற நேரமெல்லாம் நீங்கள் காசு கொடுக்க வேண்டும் என்பதுதான் என் கவலையே தவிர உங்கள் கணக்கு என்ன என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அதை உரியவர் தணிக்கை செய்வார். அவருக்கு நீங்கள் பதில் சொல்லிக் கொள்ளுங்கள். இப்பொழுது கையிருப்பு எவ்வளவு உள்ளது? கையிருப்பு அதிகம் இருக்கிறது, கவலைப்படாதீர்கள். பணத்தை எங்கு வைத்திருக்கிறீர்கள்? நம்முடைய முகப்பு பந்தலில்தான். இல்லை, முகப்பு பந்தல் பாதுகாப்பான இடம் அல்ல. எங்கு காசு இருக்கிறதோ அது அரசு கருவூலமாக செயல்பட வேண்டிய இடம். சுற்றி சுவர் எழுப்பி ஓடு போட்டு வைத்திருக்க வேண்டும். இந்த கிராமத்தில் ஏதேனும் ஒரு ஓட்டு வீட்டை நீங்கள் தேர்ந்தெடுத்து குடியமர்த்தி கொள்ளுங்கள். அந்த வீட்டிற்கு வாடகை கொடுத்து விடலாம். இல்லையெனில் வீட்டையே கூட வாங்கிவிடலாம். ஒரு முழு வீட்டை விலைக்கு வாங்கிவிட்டால் முன்பக்கத்து அறை உங்களுக்கும், கூடம் மற்றும் அறைகளை வந்து போகும் சேனாதிபதிகள் தங்குவதற்கும் உபயோகப்படுத்தி கொள்ளலாம். ஒரு வீட்டை விலை பேசுங்களேன். சதாசிவ ஆசாரி சொல்ல கணக்கர் சரி என்று தலையசைத்தார். கையிருப்பு எவ்வளவு என்று சொல்லவே இல்லையே. அதை பற்றி கவலைப்படாதீர்கள். ஏன், என்னிடம் சொல்லுவதற்கும் பயமா? அது உங்களுக்கு முக்கியமில்லை சதாசிவாசாரியரே. அது உங்களுக்கு முக்கியமில்லை சதாசிவ ஆசாரியாரே. அது என் கவலை. நீங்கள் கேட்டபோதெல்லாம் காசு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எனக்கு வீடு ஒழித்து முன்பக்கத்து அறையை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் 4 மறவர்களையும் துணையாக வைக்க வேண்டிய அவசியம் உண்டு. இப்பொழுதே 2 மறவரை நான் என் பக்கம் தனி கூலி பேசி சேர்த்திருக்கிறேன்.
இன்னும் 2 மறவர்களை உங்கள் பக்கத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப் போகிறேன். ஆஹா, அதற்கென்ன, தாராளமாக செய்து கொள்ளுங்கள். வேலை எப்பொழுது துவங்கும்? இதோ இன்னும் 1.5 நாழிகையில் துவங்கிவிடும். இரத்தம் தெளித்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்டுக்கடாக்களை அறுத்துவிட்டார்கள் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது படையல் போடுவார்கள். குளவை சத்தமும் கேட்கிறது. படையலும் முடிந்துவிட்டது. ஒரு நடை மாரியம்மன் கோயிலுக்கு போய் சிற்பிகள் சம்பாவனை எப்படி நடக்கிறது என்று பார்க்கலாம். கணக்கர் என்று அழைக்கப்படும் அந்த அதிகாரி வயதானவராக, ஆனால் உறுதியான நடை உள்ளவராக இருந்தார். அதிகம் பேசாது கூர்மையான பார்வையோடும் வேகமான நடையோடும் தன் தோள்பட்டையை விட்டு அந்த மூட்டையை சற்று கூட இறக்கி வைக்காமல் எல்லாவற்றையும் சந்தேகத்தோடு பார்க்கின்ற பார்வையோடு இருந்தார். அதிகம் சிரிக்கக்கூடாது என்ற உறுதியும் அவரிடம் இருந்தது. அவர் அதிகம் சிரிக்காததாலேயே அவரை சுற்றி இருந்த ஆட்கள் சிரிப்பலைகளை அலைய விட்டு கொண்டு இருந்தார்கள். அவரை சிரிக்க வைக்க முயற்சி செய்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் அவர் சிரிக்க மறுத்தார். சிரித்தால் காசு கேட்பார்கள் என்று அவருக்கு தெரியும். எவரோ கை நீட்டி வாரி வழங்குவதற்கு இதென்ன அவர் சொந்த காசா? அரசர் காசு, அரசாங்க காசு. அவரிடம் இன்றைய செலவு போக 1650 பொற்காசுகள் இருக்கின்றன. ஆனால் அவருக்கு வருடத்திற்கு 12 பொற்காசுகள் தான் சம்பளம். ஆனால் எங்கு தங்கினாலும் வீடு இலவசம். வண்டி சத்தம், குதிரை சத்தம் போன்றவைகளை அவர் கணக்கு எழுதி கொள்ளலாம். எங்கேயும் நுழைவு வரி கணக்கற்கு கிடையாது. முதலாவதாக கூப்பிட்டு மரியாதை செய்ய மாட்டார்களே தவிர முக்கியமாய் கூப்பிட்டு மரியாதை செய்வார்கள். 1650 பொற்காசுகளும் ஒரு மரப்பெட்டியில் போடப்பட்டு பூட்டப்பட்டு இருக்கிறது. அதற்கு காவலாய் 2 தஞ்சை மறவர்களை வைத்திருக்கிறார்கள். அந்த தஞ்சை மறவர்கள் கைகோள படையினர்கள், இடங்கை வீரர்கள், மிக உண்மையானவர்கள். அப்பாவிகள். 100 காசு தரையில் கொட்டி எண்ணி சொல் என்றால் அவர்களால் எண்ணவும் முடியாது. ஆனால் பொற்காசுகளை 50ஆக 10ஆக பட்டு துணியால் வைத்து அப்படியே சுற்றி பட்டு கயிற்றால் இறுக்கி முடிச்சு போட்டு வைத்திருக்கிறார். காசு வேண்டுமெனில் துணியை கிழித்தாலொழிய முடிச்சை அறுத்தாலொழிய எடுக்க முடியாது. கர்ணம் என்று பிற்பாடு மறுவிற்று. இம்மாதிரி காசு வைத்து கணக்கு எழுதுபவர்களுக்கு கரணத்தார் என்ற பெயரும் உண்டு. எந்த வகையான கரணம் என்று தெரிந்து கொள்வதற்காக செய்யும் தொழிலை ஒட்டி இன்ன வகையான கரணத்தார் என்றும் பேசப்படுவது உண்டு. நிலங்களை அளந்து கணக்கு வைத்து கொள்பவர்கள் தரை கண்காணி கரணத்தார். கல் தச்சு வகையை சேர்ந்தவர் என்பதால் கல் தச்சு கரணத்தார் என்று இவருக்கு பெயர். படை வீரர்களுக்கு கூலி கொடுக்க படைவீர கரணத்தார் என்றும், ஆணை கரணத்தார், குதிரை கரணத்தார் என்று பலர் இருந்தார்கள். அரண்மனையில் உள்ளவர்களுக்கு பொது கணக்கு கரணத்தார் என்று பெயர். இதை தவிர கோயில் கரணத்தார், கிராம கரணத்தார் என்றும் பலர் இருந்தார்கள். இது பரம்பரை வேலை. என் தகப்பனார் கிராம கரணத்தாராகவும் பொது கணக்கு கரணத்தாராகவும் இருந்தார். என்னுடைய சிற்றப்பனும் பெரியப்பனும் இந்த மாதிரி கணக்கு புத்தகம் எழுதி வைக்கின்ற வேலை பார்த்தார்கள். அதாவது கரணத்தாருக்கு கீழே வேலை பார்த்தார்கள். வேறு சில இடங்களில் கரணத்தார் இல்லாமல் மத்தியஸ்தர்கள் இருந்தார்கள். அந்த மத்தியஸ்தர்களுக்கும்
கணக்கு புத்தகம் எழுதுபவர் தேவைப்பட்டது. மத்தியஸ்தர்கள் நடுநிலையாளர்களாக இருந்து இந்த செலவு அவசியம்தானா இல்லையா என்பதை சீர்தூக்கி பார்த்து அரசாங்க பணத்தை செலவழிப்பவர்களாக இருந்தார்கள். ஆள் நிர்ணயம், கூலி நிர்ணயம் போன்றவற்றை அவர்கள் செய்து வந்தார்கள். இங்கே இவர் தலைக்கு மேல் கர்ணத்தாராக எவரும் இல்லை. ஆனால் சதாசிவ ஆச்சாரி முதன்மை சிற்பியாக இருந்து இங்கிருந்து பாறைகள் அனுப்புகின்ற வேலையை ஒப்புக்கொண்டிருந்தார். இந்த வேலை முடியும் வரை நார்த்தாமலை கிராம பகுதிகளில் அவர் வைத்ததுதான் சட்டம். ஒரு சிற்றரசர் போல அவருக்கு மரியாதை தரப்படும், செல்வாக்கு இருக்கும். சதாசிவ ஆசாரி நல்லவர், செய்தொழிலில் வல்லவர், ஆனால் சற்று கர்வி. சிற்பிகளில் சதாசிவர் கோட்டை கட்டுகிறவர், அகழி அமைக்கின்றவர். அவரை கோயில் கட்டுமிடத்திற்கு வைக்காமல் நார்த்தாமலைக்கு பாறைகள் பிளக்க அனுப்பிவிட்டார்கள் என்ற வருத்தம் அவருக்குள் உண்டு. அந்த வருத்தத்தை மறைக்க ராஜராஜ பெருந்தச்சர் அவருக்கு கூடுதலான அதிகாரங்கள் கொடுத்தனுப்பி இருக்கிறார். ஒரு ஊரணிக்கே நல்ல நிலம் தேர்ந்தெடுத்து அவரை புதிதாய் வீடு கட்டி கொள்ள சொல்லி அவர் வீட்டு பெண்களையும் நார்த்தாமலைக்கே அழைத்து கொள்ளலாம் என்றும் அனுமதி அளித்திருக்கிறார். அது மட்டுமல்லாது தங்கு தடையின்றி காசு வழங்க வேண்டுமென்றும் கணக்கரிடம் உத்தரவிட்டு இருக்கிறார். காசும் கணக்கு வழக்கும் கணக்கு புத்தகமும் கல்தச்சு கரணத்தாரிடம் இருப்பினும் அதை அனுபவிக்கின்ற ஏகபோக பாக்கியத்தை சதாசிவ ஆசாரிக்கு உண்டு. 2ஆம் வகை சிற்பிகளும் 3ஆம் வகை சிற்பிகளும் மறவர்களும் சதாசிவ ஆசாரியை மிக பணிவாக வணக்கத்தோடு பார்ப்பதும் பேசுவதும் வழக்கமாக கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சதாசிவ ஆசாரி கெட்டிக்காரர். தன்னுடைய கர்வத்தை உதவியாளர்களிடமோ மறவர்களிடமோ அடிமை வீரர்களிடமோ காட்டவில்லை, உள்ளுக்குள்ளே அடக்கி வைத்து கொண்டு இருக்கிறார். இன்னொரு விதமான முதன்மை சிற்பி கருவறை வேலை செய்பவர். ஆலோசனைகள் என்று சொல்ல முன் வந்தபோது அவரை கடிந்து உரைத்து அனுப்பினார். உனக்கு வரும் கற்களை கொண்டு வேலையை செய். எந்த கற்களை எங்கு வெட்டுவது, எப்படி வெட்டுவது, எதை முதலில் வெட்டுவது, எது பிற்பாடு என்றெல்லாம் நாங்கள் எதுவும் முடிவு செய்யவில்லை. எது எளிதாக இயலுமோ அப்படி வேலை துவங்க எண்ணியிருக்கிறேன். இந்த வீரர்களோடும் அடிமைகளோடும் என்னுடைய உதவியாளர்களோடும் எனக்கு இன்னும் நல்ல பழக்கம் ஏற்படவில்லை. இவர்களுக்கும் இந்த இடத்தினுடைய தன்மை புரியவில்லை. சிறிது நேரத்தில் வந்து கத்திரிக்காய் அவரைக்காய் போல் எனக்கு இது வேண்டும் என்று கேட்டால் வாரி கொடுக்க நான் இங்கு வகை வகையாகவா வைத்திருக்கின்றேன்? என்ன கேட்பது என்று தெரிய வேண்டாம், எப்பொழுது கேட்பது என்று புரிய வேண்டாம் என்று சீர அந்த கருவறை சிற்பி வாயடைத்து மௌனமாக திரும்பினார். சதாசிவ ஆசாரி உதவியாளர்கள் நமுட்டு சிரிப்போடு அவர் வேதனையை ரசித்து கொண்டிருந்தார்கள். காவலுக்கு வந்த மறவர்கள் இவர்கள் சண்டையை வியப்போடு பார்த்து கொண்டிருந்தார்கள். அடிமை வீரர்களுக்கும் இவர் கோபம் பற்றி ஒன்றும் புரியவில்லை. ஆனால் கணக்கரான கல்தச்சு கரணமான இவருக்கு மட்டும் இது கர்வத்தின் உச்சக்கட்ட வெளிப்பாடு என்பது புரிந்திருந்தது. அது இன்னும் கிளைவிட்டு வளரும் என்று தெரிந்திருந்தது. யாரும் கிடைக்காவிட்டால் இந்த கர்வம் தன்னை பிடித்து குதறி கிழிக்கும் என்று அவர் அறிந்திருந்தார். இதை சமாளிக்க வேண்டிய துர்பாகியம் தனக்கு வந்துவிட்டது என்ற கவலையும் அவருக்கு இருந்தது. கோயில் கணக்காக இல்லாமல் பொது கணக்காக இல்லாமல் இப்படி கல்தச்சு கரணமாக வந்து உட்கார்ந்திருக்கின்றோமே என்கின்ற வேதனையும் இருந்தது.
எனக்கு வீடு இல்லையா? என் வீட்டில் பெண்டுகள் இல்லையா? என் பேர குழந்தைகளோடு நான் விளையாடி கழிக்க வேண்டாமா? இதற்கு யாரிடம் அனுமதி கேட்பது? சதாசிவாரியிடம் கேள் என்று சொல்வார்கள். எப்பொழுது என் சலுகை கேட்கப் போகின்றேன் என்று இந்த சிற்பி காத்திருக்கிறான். கேட்டால் எகத்தாளம் செய்வான். எனவே எதுவும் கேட்காது இருப்பதே நல்லது என்று எண்ணினார். யோசிக்க யோசிக்க குமைச்சல் அதிகமாகியது. ஆனால் இது சிற்பிகளின் காலம். கருமாறர்கள் ஏற்கனவே ஸ்ரீ ராஜராஜ தேவரிடம் அழுது புலம்பி முறையிட்டு சில சலுகைகள் வாங்கிவிட்டதாக சொல்கின்றார்கள். செப்பு பட்டயத்தில் அந்த சலுகை அடித்து கொடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் சலுகை வழங்கப்படும் என்று சொன்னதோடு ராஜராஜர் மௌனமாக இருந்தார். மேற்கொண்டு அது பற்றி பேசவில்லை. அவர்கள் கேட்ட பலவித சலுகைகளில் 3 மட்டுமே கொடுத்திருப்பதாக அந்தணர்கள் உரத்து சொல்கின்றார்கள். மற்றதை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். முன்னும் பின்வாசல் வைத்து வீடு கட்டி கொள்ளவும், வீட்டுக்கு சுண்ணம் அடித்து கொள்ளவும், வாசலில் திண்ணை கட்டி கொள்ளவும் சலுகை வழங்கியதாக சொல்கின்றார்கள். அது தவிர அவர்கள் கேட்ட காலுக்கு செருப்பணிந்து கொள்கின்ற, மேலே சால்வை போர்த்தி கொள்கின்ற, நல்லது கெட்டதற்கு சங்கு ஊதிக்கொள்கின்ற, பல்லக்கில் ஏறி போகின்ற, பூணூல் அணிந்து கொள்கின்ற பல சலுகைகளை பற்றி வாயே திறக்கவில்லை என்றும் பேசுகின்றார்கள். கருமாறர்களுக்கு இது வெற்றியா தோல்வியா தெரியவில்லை. வெறுமே வாயடைத்து விட்டார்கள். இனி கருமாறர்கள் வாய் மூடி வேலை செய்ய வேண்டியதுதான். தொடர்ந்து செய்தால்தான் மற்ற சலுகைகள் கிடைக்கும் என்பது போல ஸ்ரீ ராஜராஜ தேவர் வைத்துவிட்டார். இது மிக பெரிய ராஜதந்திரம் என்று சொல்கின்றார்கள். ஆனால் கருமாறர்கள் இதை வேறு விதமாக பார்க்கின்றார்கள். இந்த சலுகைகளில் 3 கிடைத்துவிட்டது. மற்றதையும் போராடி வாங்குவோம். ஏனெனில் இளவரசர் ராஜேந்திரர் எங்கள் பக்கம். மிக முக்கியமான வேலையில் ராஜராஜ தேவர் ஈடுபட்டிருப்பதால் அதற்கு எந்த தீங்கும் வராமல் பார்த்து கொள்வோம். வேலையில் முழு மனதோடு ஈடுபடுவோம். ஈடுபட்டு விட்ட பிறகு ராஜேந்திரரிடம் பேசி மொத்த சலுகைகளையும் வாங்கியே தீர்வோம் என்று கருப்பு மண்ணில் அரைந்து சபதம் செய்திருக்கிறார்கள். தாங்களல்லவா கேட்டிருக்க வேண்டும் இந்த சலுகையை. தாங்கள் கேட்டிருந்தால் நிச்சயம் கிடைத்திருக்கும். கருமாறர்கள் அவசரப்பட்டு கேட்டுவிட்டார்கள் என்று சிற்பிக்குள்ளே பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ராஜராஜ பெருந்தச்சரோ இது வேலையற்ற வேலை, தேவையற்ற கோரிக்கை என்று கடிந்து கொண்டாராம். அந்த செய்தி கருமாறர்களுக்கு போய் கோபமடைந்ததாகவும் ஊர் பெரியவர்கள் கோபமுற்ற இளைஞர்களை அடக்கியதாகவும் செய்தி வந்தது. கோவில் கட்ட வேண்டும் என்று ஆரம்பித்து அதற்கு பிற்பாடு ஏற்பட்ட இந்த சமூக மாற்றங்கள் குறித்து தஞ்சை மட்டுமல்ல, சோழ தேசம் முழுவதுமே பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. பாண்டியர்கள் இது குறித்து மிக கேலியாக பேசினார்களாம். யாரோ சில பாண்டிய வீரர்கள் மெல்லிய தாம்பு கயிற்றை குறுக்கே போட்டு எங்கள் தேசத்தில் எங்களுக்கு பூணூல் அணிந்து கொள்ள அனுமதி கொடுத்து விட்டார்கள் என்று சொன்னார்களாம். அதை பார்த்துவிட்டு கங்கர்களும் ராஷ்டிரகூடர்களும் வாய்விட்டு சிரித்தார்களாம். வெற்றி பெற்ற ஒரு தேசத்தை நோக்கி, வளமையான ஒரு நாட்டை நோக்கி எப்படியெல்லாம் கொக்கரிக்கின்றார்கள். சின்ன சின்ன விஷயங்களையும் கவனித்து எப்படி கேலி செய்கின்றார்கள் என்று ஆதங்கமாக இருக்கிறது. சவுக்கால் அடித்து வாயடைத்து விடலாம். ஆனால் கேலிதானே. சதாசிவாச்சாரியாரின் பின்னாடி நடந்தபடியே அந்த கல் தச்ச கரணம் தோளில் மாட்டியிருந்த சுமையை மறுத்தோளுக்கு மாற்றிக்கொண்டு கோயிலுக்கு அருகே போய் சாமி கும்பிட்டுவிட்டு வெண்ணையும் மோரும்
பிரசாதமாக வாங்கி கொண்டு கல்லில் ஆணி அடித்து புரட்டுகின்ற இடம் நோக்கி போனார். 40 தப்படி மேலே ஏற வேண்டி இருந்தது. உள்ளே துருத்தி கொண்டிருந்த ஒரு பாறையின் சந்தில் நீண்ட ஆணியை வைத்து 2 வீரர்கள் குத்திட்டு அமர்ந்து பிடித்து கொள்ள மேலே ஒருவனும் கீழே ஒருவனுமாய் மலையில் நின்றார்கள். மேலே நின்றவன் சரியாக கால் ஊன்ற முடியாமல் தவித்தான். அவன் கால் ஊன்றிக்கொள்ள சிறு பாறை கற்கள் போடப்பட்டன. அதில் கால் ஊன்றி நின்றான். தீபம் ஏற்றப்பட்டது. எல்லோரும் கை கூப்பினார்கள். தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்று உரக்க கூவினார்கள். நார்த்தாமலை மாரியாத்தா, எங்கள் மீது கருணை வையம்மா. கை கூப்பி கோவில் இருந்த திசை நோக்கி சதாசிவாசாரி வணங்கினார். துவங்குங்கள் என்று சொன்னார். சிற்பிகள் அழுத்தமாக ஆணியை பிடித்து கொள்ள முதலில் மெல்ல ஆணியடித்து அது கல்லில் ஒரு கை இறங்கியதும் வேகமாக சுழற்றி சுழற்றி அடித்து தாக்கினார்கள். விரிசலில் ஆணி சுலபமாக இறங்கியது. அந்த விரிசலின் தடத்தை பிடித்து கொண்டே வேறு இடத்தில் நீண்ட ஆணிகளை பொருத்தி அடித்தார்கள். இன்னும் விரிசல் பெருசாயிற்று. எங்கு விரிசல் விடவில்லையோ அங்கு சிறிய உளியால் மடமடவென்று துளை போட்டார்கள். நடு மையத்தை தேர்ந்தெடுத்தார்கள். அங்கு கடப்பாறை போன்ற பெரிய ஆணியை வைத்து அழுத்தி அடித்தார்கள். இன்னும் பலமாக தாக்குங்கள், பாறை பிளந்துவிடும் என்று சதாசிவாசாரி சொல்ல ஆணி மேல் இன்னும் பலமாக தாக்க பட்டென்று பாறை விடுபட்டது. பாறை விடுபட்டதும் சதாசிவாசாரி கத்தினார். நகர்ந்து போங்கள், நகர்ந்து போங்கள் என்று சொன்னார். ஆனால் கீழே சரிவில் 10 அடி தூரத்தில் இருந்த அடிமை வீரர்கள் நகரவில்லை. சிற்பிகள் வேகமாக நகர அவர்கள் வியந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை சொன்னது புரியவில்லை என்று சதாசிவாசாரி கையை ஆட்டி அவர்களை விலக்க அந்த பாறை மண்ணிலிருந்து மெல்ல அசைந்து துரத்தி கொண்டிருந்த பாறை என்பதால் பளிச்சென்று வலது பக்கம் சாய்ந்தது. பாறை வலது பக்கம் சாய்ந்திருப்பது பார்த்தாவது அந்த வீரர்கள் விலகியிருக்க வேண்டும். இடதோ வலதோ நகர்ந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாது அவர்கள் சற்று பின்னடைய அந்த பாறை வேகமாக உருண்டு வந்தது. 1, 2, 3, 4 என்று சுழல எல்லோரும் ஓவென்று கத்த அந்த வீரர்கள் மேலும் பின்னடைந்தார்கள். சமதளத்திற்கு வந்ததும் அந்த பாறை வேகத்தின் காரணமாய் 4-5 முறைகள் உருண்டு ஒரு அடிமை வீரனை நச்சென்று தாக்கியது. அவன் அடிபட்டு கீழே விழ அவன் மீது பாறை புரண்டு ஏறி அழுத்திற்று. அந்த சாளுக்கிய வீரன் உரக்க கத்தினான். சட்டென்று அவன் குரல் அடங்கி போயிற்று. பாறையின் கீழிருந்து விரைவாய் இரத்தம் பரவ ஆரம்பித்தது. வீரர்கள் அலறினார்கள். ஓடி வந்து கடப்பாறையை கொடுத்து பாறையை தூக்க முயற்சித்தார்கள். ஆனால் பாறையை அசைக்கக்கூட முடியவில்லை. யானை வந்து பாறையை முட்டு கொடுத்து தூக்க கீழே அந்த சாளுக்கிய வீரன் உடல் கிடத்திட்ட பாதி கூழான நிலையில் இருந்தது. நார்த்தாமலையில் முதல் வேளையில் நரபலி விழுந்தது. சதாசிவாசாரி கவலையானார். அவர் கவலையை பார்த்து, கல் தச்சு கரணமான கணக்கருக்கு சந்தோஷம் வந்தது. 121வது அத்தியாயம் முடிவடைந்தது.